புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. கூட்டம் கூடினால் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட்டுட்டா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு விழணும் இல்லை அப்படிங்கிறதான் இன்னைக்கு நிதர்சனமான கள நிலவரம். எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து அவருடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு புது மாதிரியான ஒரு பேருந்தை தயார் பண்ணி அதன் மீது ஏறி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய முதல் முன்னோட்டமாக அவருடைய சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் எல்லாம் பெருவளவுல திரள்றாங்க, எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெருமிதம் கொள்ற வகையில, ஒரு சந்தோஷம் கொள்ற வகையில அந்த கூட்டத்தை பார்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதனாலதான் ஒரு வாசகர், ஒரு பார்வையாளர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. கூட்டம் கூடினால் ஓட்டு போட்டுருவாங்களா? ஓட்டு போட்டுட்டா ஜெயிச்சிட முடியுமா? ஜெயிக்கிற அளவுக்கு வாக்குகள் பதிவாகணும் இல்ல? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிப்பட்ட வாக்குகள், அங்க கூடுற கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்குகளாக மாறுவதற்கு வாய்ப்பு குறைவா, வாய்ப்பு அதிகமா அப்படிங்கிறதான் இங்க ஒரு பெரிய பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக என்டிஏ கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கின்ற இந்த கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, டிடிவி தினகரனும் இருக்கிறாரு. அவர்கள் தனித்து நிற்கிறார்களா? பாஜக அணியில தான் இருக்கிறார்களா? அல்லது அவர்களுக்கு எனக்கு இத்தனை தொகுதிகள் கொடுங்க, இத்தனை சீட்டு கொடுங்க, எங்க தொகுதிகள்ல எங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல நாங்க நின்று வெல்றோம், அது எங்களுக்கு பாஜக கூட்டணியில இருந்து நாங்க நின்னாலும் சரி, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில சீட்டுகளை ஒதுக்கினாலும் சரி, நாங்க வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமும் சரி, டிடிவி தினகரனும் சரி, அவங்களுடைய பெரிய அசைன்மெண்ட் அவங்க ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சுற்றுப்பயணத்துல மேற்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அதிமுகவுக்கு கொண்டு வர்றதுதான் எங்களுடைய பிரதானமான முக்கிய குறிக்கோள் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இங்க இன்னொரு விஷயமும் அதிக அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்க போகிறாரு. நாம் தமிழர் கட்சி சீமானுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்க போகிறாரு. அப்போ விஜய் அவர்களுடைய வாக்குகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் யார் பிரிக்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்கிற போது அது அண்ணாமலை பிரிப்பாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்க அதிக அளவுல போயிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாலும் ஒரு எழுச்சி மிகப்பெரிய ஒரு அண்ணாமலையினுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய, அண்ணாமலையுடைய அரசியலை விரும்பக்கூடிய, அண்ணாமலையுடைய தலைமை பண்பை விரும்பக்கூடிய தொண்டர்கள், இளைஞர்கள் பெரிய அளவுல கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு நட்சத்திர அந்தஸ்து, பல ஆண்டுகளாக திரைப்படத்தின் மூலியமா மக்கள் மத்தியில கவர்ந்து இழுக்கப்பட்ட ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற விஜய் அவர்களுக்கு ஒரு தொண்டர்கள் பலம், ஒரு ரசிகர் பலம் இருக்குதுங்கிறது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவர் கடந்து வந்த பாதையில ஒரு சினிமா நடிகர், அந்த நடிகர் பின்புலத்திலிருந்து அவரை ஆதரிப்பது, அவரை விரும்புவதுங்கிறதெல்லாம் அது யதார்த்தமான ஒரு கள நிலவரம். அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனா 3 ஆண்டுகள் 3 வருஷம் தான் அரசியல களத்துல இருக்கிறாரு. அவருடைய பேச்சு திறமையினாலையும் அரசியலுடைய முன்னெடுப்பினாலையும் அண்ணாமலுடைய அந்த வருகை மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில அதிக அளவுல கால் ஊன்றி மிகப்பெரிய அளவுல இடத்தை பிடித்திருக்கிற அந்த அண்ணாமலுடைய ஆதரவாளர்கள் அரசியலுடைய தடத்தை, அண்ணாமலுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது பாஜகனுடைய பின்புலத்துல அண்ணாமலை இருந்தால் என்ன, அண்ணாமலை வேற கட்சியில் இருந்தால் என்ன, ஒரு தலைவன், ஒரு அரசியல் தலைவர் இப்படிதான் இருக்கணும், மக்களுடைய நலனுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவன் நமக்கு வேணும்னு மக்கள் விரும்புறாங்க இல்லையா? அந்த கருத்தை தான் நம்ம முன்வைக்கிறோமே தவிர இவர் பாஜகனுடைய மாநில தலைவராக இருந்தவர், இவர் பாஜகவுக்கு பத்தி பேசுறாரு அப்படி கிடையாது. ஆகச்சிறந்த ஒரு அரசியல் தலைமை, அரசியல் புலமை எங்க வரணும் அப்படின்னா மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடிய, மக்களுடைய நலனுக்காக உழைக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவன் தான் என்னைக்கும் மக்கள் விரும்புவாங்க. அதைத்தான் கடந்த காலங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி பல கோடி மக்கள், பல லட்சம் மக்கள் எதற்காக எம்ஜிஆர் விரும்புறாங்க, எதற்காகத்தான் அவரை ரசிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி காட்டுமிராண்டித்தனமா, அதாவது காட்டுமிராண்டித்தனமா, இது அன்பினால் வரக்கூடிய வார்த்தை, அவரை எதற்காக எம்ஜிஆரை விரும்புறோம்னு தெரியாது. அந்த அளவுக்கு அன்பு எம்ஜிஆர் மீது வைப்பாங்க. காரணம் என்ன? அப்படி ஒரு முகத்தை, அப்படி ஒரு பார்வையை, அப்படி ஒரு அந்தஸ்தை, அப்படி ஒரு நட்சத்திர ஒரு பார்வையில ஈர்க்கக்கூடிய வகையில எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அப்பியரன்ஸ் இருந்ததுனால மக்கள் இன்னைக்கு இரட்டை இலைனா அது எம்ஜிஆருங்க, இரட்டை இலைனா அது ஜெயலலிதாங்க அப்படின்ற ஒரு இடத்திற்கு வந்த மாபெரும் தலைவர்கள்.
அப்படிப்பட்ட இடத்திற்கு அண்ணாமலை கடந்த 3 ஆண்டுகளில் மக்கள் மத்தியிலும் சரி, இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பெரிய அளவுல ஒரு இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை. இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, அதிமுகவுடைய வாக்குகளை விஜய் பிரிப்பாரா, நாம் தமிழர் கட்சி வாக்குகளை விஜய் பிரிப்பாரா, இல்ல விஜயனுடைய வாக்குகளை அண்ணாமலை பிரிப்பாரா, நம்ம பேசணும் இல்லையா? அந்த பின்புலத்துல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, கூட்டம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் அங்க திரள்றாங்க. மக்கள் அங்க அதிக அளவுல கூடுறாங்க. அங்க அது அதிமுக தொண்டர்களா, இல்ல பாஜக தொண்டர்கள் எவ்வளவு பேரு, அதிமுக தொண்டர்கள் எவ்வளவு பேரு, இல்ல பொதுவாக மாற்று கட்சியிலிருந்து இவர் என்ன பேசுறாருன்னு போய் பார்க்கலாங்க அப்படின்னு மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் கூட அங்க இருப்பாங்க. இதை கண்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டா அது தவறான கணக்காக போய் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு புதிய அசைன்மெண்ட் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான். என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி ஃபைனல் பண்ணி இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி போய்கிட்டு இருக்கிறாரு. அது ஒரு பக்கம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில தொகுதி பங்கீடுகள், எத்தனை தொகுதி பாஜகவுக்கு, எத்தனை தொகுதி அதிமுகவுக்கு, என்னென்ன தொகுதிகள் பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போகிறார், எந்தெந்த தொகுதி எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிட போகிறார்கள், இந்த கள நிலவரம் உறுதி செய்யப்பட்ட பிறகு இத்தனை தொகுதி பாஜகவுக்கு, குறிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பாஜகவுக்கு 114 தொகுதிகளும் அதிமுகவுக்கு 120 தொகுதிகளின் அடிப்படையில இந்த தொகுதி பங்கீடுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை பெரிய அளவுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கு. அந்த அடிப்படையில தொகுதிகளை பாஜகவுக்கு பிரித்து கொடுத்த பிறகு இந்தந்த தொகுதி அப்படின்னு பிரித்த தொகுதிகளையும் எத்தனை தொகுதின்னு பிரிக்கணும், எந்தெந்த தொகுதிங்கிறதையும் சொல்லணும். இந்த 2 விஷயமும் முடிவான பிறகு அண்ணாமலையினுடைய அசைன்மெண்ட் அமித்ஷா கொடுத்த அடிப்படையில அண்ணாமலை அரசியல் களத்துல தீவிரமா இறங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் பேசுபொருளாக வந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, பாஜகனுடைய வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக, அதாவது அதிமுக இருந்து தொகுதிகளை பிரித்து கொடுத்த பிறகு பாஜக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுது, பாஜக நேரடியாக பாஜகவுடைய வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அண்ணாமலை நேரடியாக சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வதற்காக அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அசைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தற்போது நமக்கு வருது. காரணம் என்னன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை போய் பேச மாட்டாரா அப்படின்னா, பாஜகவில் இருந்து ஒருத்தர் பேசுவாங்க. அது நயினா நாகேந்திரனா இருக்கலாம், தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரனா இருக்கலாம், வானதி சீனிவாசனா இருக்கலாம், எச் ராஜாவா இருக்கலாம், பொன்னாரா இருக்கலாம், இப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கலாம். பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் அதிமுக வேட்பாளர்களுக்காக களத்தில் இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு பாஜக அவர்கள் களத்துல அனுப்புவாங்க. ஆனால் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் பாஜகவுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அந்த வேட்பாளர்களுக்காக அண்ணாமலை நேரடியாக களத்தில் இறங்கி தேர்தல் பிரச்சாரத்துல சூடு பிடிக்கிற வகையில, டஃப் கொடுக்கிற வகையில அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் இருக்கும். ஏன்னா அமித்ஷாவுடைய கணக்கு என்ன அப்படின்னா, 114 120, 114 பாஜக, 120 அதிமுக அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ 114ங்கிறது 114 பாஜகவுடைய வேட்பாளர்கள் நேரடியாக களத்தில் இருக்கும். 114ல ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவிக்கும் தலா 5 அல்லது 10 அப்படிங்கிற தொகுதிகளை பிரித்து கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி போனா கூட மீதி தொகுதிகள்ல பாஜகவுடைய நேரடி வேட்பாளர்கள் களத்தில் இறங்குவாங்க. அந்த வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலையுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு பாஜகவுடைய தொண்டர்களையும் வேட்பாளர்களையும் அவர்களை வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட அண்ணாமலையுடைய ஸ்பீச் இருக்கும். ஒரு பாஜகவுடைய வேட்பாளர் அந்த தொகுதியில நிக்கிறாங்க, அவர் வெற்றி வேட்பாளர், அவ்வளவுதான். அண்ணாமலை சூறாவளி பிரச்சாரம் பண்றாரு, அந்த வேட்பாளர் வெற்றி பெறாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய அளவுல ஒரு பெரிய வெற்றியை பாஜக பெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி சூழல் உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் வட்டாரத்துல வரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய கருத்தும் அப்படிதான் இருக்கிறது. அண்ணாமலை அதிமுக வேட்பாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி உருவானது அண்ணாமலைக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு. பாஜகவுடைய டெல்லி தலைமை மூத்த தலைவர்கள் அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் சொன்ன அந்த கட்டளைக்காக
அவர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவுக்காக அண்ணாமலை கட்டுப்பட்டு வேறு வழி இல்லாமல் எங்க பாஸ் சொல்லிட்டாருங்க, எங்க தலைவர் சொல்லிட்டாங்க, வேற இதை நான் மீற முடியாது அப்படின்ற அளவுல தான் அண்ணாமலையுடைய செயல்பாடு இருக்குதே தவிர பாஜக அதிமுக கூட்டணி உருவானது முழு மனதோட அண்ணாமலைக்கு ஏற்புடையதாக இல்லைங்கிறது நான் மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப வேறு வழி என்ன பண்ணுவாங்க, அமித்ஷா கொடுக்கக்கூடிய அந்த அசைன்மெண்ட் அண்ணாமலைக்கு பாஜக நம்மளுடைய வேட்பாளர்கள் நீங்க களத்துல இறங்கி பிரச்சாரத்துக்கு போங்க அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் அண்ணாமலைக்கு ஒரு புது பிளான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை தான் தற்போது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இப்ப என்ன நடக்கும், பாஜக வேட்பாளர்கள் அதிக பாஜக நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாம் அதிக இடத்துல இன்னும் சொல்ல போனா நிற்கக்கூடிய இடங்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை அண்ணாமலை ஏற்படுத்துவார். இப்ப அதிமுக வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற செய்வாரா? பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர்கள், முன்னாள் மூத்த தலைவர்கள், பாஜக மூத்த தலைவர்கள் அதிமுக வேட்பாளர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் அந்த தேர்தல் பிரச்சாரம் அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற வகையில இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பாஜக பெரிய இடங்கள் அதிக அளவுல பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்று அதிமுக வேட்பாளர் குறைவான இடங்கள்ல வெற்றி பெற்றால் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கல் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான இடங்கள்ல வெற்றி பெற்று அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தாரு, பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட முடிவு பண்ணாரு, அந்த மேடையில நானும் இருந்தோம். அப்போ அமித்ஷா என்ன சொன்னாரு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் நம்முடைய கூட்டணியுடைய தலைமை, அவர் தான் அதிமுக இபிஎஸ் அவர்கள் தான் நம்ம கூட்டணி ஜெயிச்சால் அவர் தான் முதல்வர் வேட்பாளர், அவரே சொல்லிட்டாருங்க, நீங்க ஏங்க திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறன்னு சொன்னார்ல. இப்ப இதற்கு என்ன பதில் அப்படின்னா, ஒருவேளை 114 தொகுதிகள் பாஜக வாங்குது, 120 சீட்டு அதிமுக நிக்குது அப்படின்னா பெரிய அதிக இடங்கள்ல பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்று அதிமுக வேட்பாளர் குறைந்த அளவுல வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க நீங்களே. அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த அரசியல் புலமைக்கு விளங்கவில்லையா, புரியவில்லையா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு குழப்பமான ஒரு நெருக்கடி நிலையில இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் இயக்கம், 52 ஆண்டுகள் எம்ஜிஆர் அவர்கள் துவங்கப்பட்ட அந்த அதிமுக கட்சி, அதன் பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியை வழிநடத்தி ஒரு மாபெரும் இயக்கமாக, ஒரு தவிர்க்க முடியாத மாபெரும் அரசியல் கட்சியாக உருவெடுத்த அந்த கட்சிக்கு இன்று எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைக்கிறாரா? ஏன் இப்படி கட்சியை வலுவிழந்த ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில, அதாவது எம்ஜிஆர் விரும்பினவங்க, ஜெயலலிதா விரும்பினவங்க, அவர்களுடைய தலைவர், அவர்கள் இருவரையும் மாபெரும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொண்டர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள் ஒரு பக்கம் இருப்பாங்க. இதுதான் அதிமுக இருக்கக்கூடிய இப்ப அரசியல் கல நிலவரம். இப்படிப்பட்ட சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்கும், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு, அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுக்கு இந்த எண்ணம் இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை தவிர்த்து விட்டு, இல்ல அண்ணாமலையை முழுமையாக நீக்கிவிட்டு இந்த 2026 பாஜக அதிமுக கூட்டணியில அடுத்த கட்ட வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுகிற வகையில இது நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. ஆனாலும் கூட பாஜக வேட்பாளர்களுக்காக அண்ணாமலை முழு வீச்சில சூறாவளி சுற்றுப்பயணத்தை ஒவ்வொரு தொகுதிகளையும் நேரடி, ஏற்கனவே பாத யாத்திரை போனாரு, நடைபயணம் போனாரு. அந்த நடைபயணத்துல மக்கள் மத்தியில நீங்காம இடம்பெடுத்தி இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய அந்த ஸ்பீச் இப்ப மீண்டும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வேட்பாளர்களுக்காக ஆதரவு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக பாஜக வேட்பாளர்கள் அண்ணாமலைக்காக வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருப்பார்கள். அண்ணாமலை நீ ஓட்டு போடுதுன்னா நாங்க போடுவோங்கிற அளவுல இன்னைக்கு மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அதிமுக வாக்குகளை தாவேக சிதறடிக்க போகிறது, பிரிக்க போகிறது. சீமானுடைய வாக்குகளை விஜயவர்கள் பிரிக்க போகிறார், அண்ணாமலை தாவேக்கானுடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது யாருடைய வாக்குகள் எந்த கட்சிக்கு போக போகுது, எந்த கட்சியுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவுல சரிவு நிலைக்கு போக போகுது, எந்த கட்சியுடைய எந்த கூட்டணியுடைய வாக்குகள்
சரியாமல் சிந்தாமல் கரெக்டா அப்படியே இருக்கு. அந்த வாக்குகளை மட்டும் ஒன்றும் பண்ண முடியலைங்க. அவருடைய வாக்கு குறையவே இல்லைங்கிற அளவுல எந்த கூட்டணி எந்த கட்சி இருக்க போகுதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் இருக்கும். இந்த தேர்தல் இதற்கு முன்பாக இப்படி ஒரு தேர்தல் நடந்ததா அப்படின்னா எந்த தேர்தலையுமே இப்படி நடந்திருக்க முடியாதுங்கிற அளவுல தான் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ணாமலையினுடைய ஆதரவை பின்பற்றி அண்ணாமலையுடைய அரசியல் பயணத்தை பின்பற்றி இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பா முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்கள் முதல் கொண்டு 65-70 வயது மதிக்கத்தக்க வாக்காளர்கள் வரைக்கும் அண்ணாமலைக்காக நான் வாக்கு செலுத்துவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஒரு பக்கம், பொதுமக்கள் அண்ணாமலை அதான் எந்த கட்சின்னு நான் திமுக கட்சிங்க, நான் அதிமுக கட்சிங்க, நான் விசிக கட்சிங்க, நான் மற்ற கட்சிங்க, இருந்தாலும் அண்ணாமலையுடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற அளவுல இருக்கக்கூடிய மக்களும் இப்ப இருக்கிறாங்க அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாஜக அதிமுக கூட்டணி, அண்ணாமலை பாஜக அதிமுக கூட்டணிக்கு காமனாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவாரா, அல்லது பாஜகவுடைய வேட்பாளர்களுக்காக மட்டும்தான் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டுமா, இல்ல கூட்டணின்னு வந்துட்ட பிறகு அது பாஜக வேட்பாளர்னா என்னங்க, அதிமுக வேட்பாளர்னா என்னங்க, எல்லாருக்குமே அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபடுறதாங்க அந்த கூட்டணிக்கு வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட கருத்துக்களை, உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிக்க நன்றி. முதல் முறையா நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க நம்மளுடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காம உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.